அனைவருக்கும் வணக்கம். மதுரையை பத்தி சமீபத்துல ஒரு 3 செய்தி படிச்சேன். அந்த செய்தியை இப்ப பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பேசுவார்ல, அந்த டைலாக்க மதுரை பேசுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன யோசனை. நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதிய மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் விசித்திரமான மனிதனும் அல்ல. தீபாவளி சாராய விற்பனையில் முதலிடம், சாதிய தீண்டாமையில் முதலிடம், மாசுற்ற நகரத்தில் முதலிடம், இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் நான். நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. தீபாவளி மது விற்பனையில் முதலிடம். யார் குற்றம்? மது ஒழிப்பு பேசிக்கொண்டே மது ஆலை நடத்துகின்ற மந்திரிகள் குற்றமா? அந்த மந்திரிகளை மந்திரிகளாக்கிய மக்கள் குற்றமா? வெடிப்பதற்கு 2 மணி நேரம், குடிப்பதற்கு 10 மணி நேரம் ஒதுக்கிய சட்டத்தின் குற்றமா? அந்த சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சதிகாரர்கள் குற்றமா? தன்மானம், சுயமரியாதை, பகுத்தறிவு பேசிக்கொண்டே முக்கும் முடக்கெங்கும் சாராயம் விற்கும் அரசின் குற்றமா? அந்த அரசினை அரியணை ஏற்றிய அறிவற்றவர்கள் குற்றமா? யார் குற்றம்? சிந்தித்து பாருங்கள். சாதிய தீண்டாமையில் முதலிடம். யார் குற்றம்? சாதி ஒழிப்பு பேசிக்கொண்டே சாதி பார்த்து வேட்பாளர் போடும் அரசின் குற்றமா? அந்த அரசினை அரியணை ஏற்றிய அறிவற்றவர்கள் குற்றமா? தமிழ் வளர்க்க சங்கம் வைத்த மண்ணிலே சாதிக்கு ஒரு சங்கம் வைத்தவர்கள் குற்றமா? அந்த சங்கங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அரசின் குற்றமா? யார் குற்றம்? மாசூற்ற நகரத்தில் முதலிடம். யார் குற்றம்? என் குற்றமா? மதியற்று, சுய கட்டுப்பாடற்று பொதுவெளியில் குப்பைகளை விட்டு செல்லும் மக்கள் குற்றமா? அந்த மக்கள் நல்வழிப்படுத்தாத அரசின் குற்றமா அல்லது சட்டத்தின் குற்றமா? என் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பயணத்தில் சற்று பின்னோக்கி பார்த்தால் இவனின் அருமை பெருமைகள் தெரியும். பாண்டியர்கள் ஆண்ட மதுரை, முத்தமிழ் வளர்த்த மதுரை, முத்துக்கள் நிறைந்த மதுரை, வைகை தவழ்ந்த மதுரை, மீனாட்சி பிறந்த மதுரை, கண்ணகி எரித்த மதுரை, இப்படி பல பெருமைகளை கொண்டவன் நான். என் மீது குற்றம் சாட்டும் முன் உங்களின் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். என் மீது தவறில்லை என்பதே இந்த மதுரை மண்ணின் வாதம். நன்றி.